தேமுதிக தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் முடிவை ஏற்றுக்கொள்வதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சென்னை கமலாலயத்தில் அவரிடம் நமது செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்த்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தேமுதிக தற்பொழுது தனியாக போட்டியிடும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட ஏற்கனவே நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தற்போதைய கூட்டணி குறித்த நிலை என்ன? முதல்ல திரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014 யாரெல்லாம் எங்களோடு இருந்தாங்களோ அவர்களோடு பேசிவிட்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். அது ஒரு நட்பு ரீதியிலானது. அதுக்காக அவருடைய கருத்துக்கள் கேட்டோம். இப்போ பகிரங்கமா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லிட்டார். ஏற்கனவே பாமக அவங்க கருத்து சொல்லிட்டாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி மோடி சர்க்காருடைய சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சென்று தமிழகத்தில் இந்த 20 மாதங்களிலே வளர்ந்த கட்சி, மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இந்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் நிரூபிப்போம். 2014 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தீங்க. அதுல தேமுதிக தனியா போயிட்டாங்க. பாமகவுடைய நிலைப்பாடு அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. பாமக நீங்க கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எலெக்ஷனுக்கு டேட் இருக்கிறதுனால. அதாவது பொதுவாக கூட்டணி குறித்து முடிவு செய்ய வேண்டியது மத்திய தலைமையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நவ் தி பால் இஸ் வித் தி சென்டர். ஆனால் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எங்களுடைய கூட்டணி. எதா இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்குதாரராக மற்றவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் இருக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் அங்கேயும் ரீஜனல் பார்ட்டி தான் சிவசேனா. இட் இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. அதே மாதிரி பஞ்சாப்ல அகாலிதள், அதுவும் ரீஜனல் பார்ட்டி தான். இட்ஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. அதனால அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையின் கீழ் வருபவர்களோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஏற்கனவே மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சென்னை வரும்பொழுது சில கூட்டணி கட்சிகள், ஏற்கனவே அங்கம் வகிச்ச கூட்டணி கட்சிகளும் சரி மற்ற கட்சிகளும் சரி கூட்டணி குறித்து உறுதியளிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணியில் சேர்ந்ததாக உறுதியளிச்சிருந்தாங்க. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கூட்டணியில் சேர்ந்ததாக சொல்லியிருந்தாங்க. இந்திய ஜனநாயக கட்சி தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுகள்லாம் எப்போ நடைபெற போகிறது? இல்ல, அதாவது எனக்கு வந்திருக்கின்ற தகவல் சரின்னு சொன்னா சமத்துவ மக்கள் கட்சி நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா வரோம்னு இன்னும் வந்த பிறகு அதை பத்தி பேசுவோம்.